ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்டு ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க, அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கு என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னது தான் எங்கள் அம்மா. அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க. எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க என்கிட்ட 5 நாளுக்கு முன்னாடி, இறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசி இன்னைக்கு வந்து அவங்க இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும். அங்கேயே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போ அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இந்த மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா, அப்போது அந்த டைமில் யாராவது கூட சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்லை. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்ன ஒரு கை பிடிச்சிச்சு. சார் ஐயோ என்னடா இது கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம், எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கே தவிர, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்துல யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்க யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றதான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலியமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நீங்க வச்சீங்கன்னா தான் வாழ்க்கையில வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. உங்க நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும் போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம், பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனா அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்ற ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்துல ஒரு நண்பர் ஸ்ரீலங்கால இருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சது சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேர்ல இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்றாரு, உதயா நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போது இது இருக்கும் போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்றாங்களே தவிர எனர்ஜிக்கா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்க ஸ்ரீலங்காவில் அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ், நீங்க எல்லாரையும் உங்க சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு.
அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமா இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும் போது இது மாதிரி இல்லை ப்ரோ பண்றோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை எனக்கு துணையா இருந்தார். அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்துல எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படிதான் இந்த, ஏன்னா என்னை சுத்தி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதை மட்டும் இல்லாம நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் எனக்கும் இருக்கு. அதுல சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானுமே சரி, என் குடும்பமே சரி, எங்க அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான் இடம். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து எங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்துல டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமா சார் யூஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார். என்ன வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குறவர் நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா எந்திரிங்க ராஜா வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு. இந்த படத்துல ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எனக்கு துணையா பலமா எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லா எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு இந்த படத்துல, அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீம் குத்துவா இருக்கட்டும், எல்லாரும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்துல வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிக்கல. ஏன்னா உதயா படமா பாதியில நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்றேன் சார், பெப்சி ஊழியர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ எங்களுக்கு அதாவது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாள் ஒரே படம் டிராப். ஆனா ஒரே ஒரு மைண்ட்ல மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்க கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனா நின்றுச்சுன்னா என்னால திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பா பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனா கண்டென்ட் நல்லா இருந்தா இன்னைக்கு தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜான்விகா தமிழ் இண்டஸ்ட்ரியில சச் டேலண்டட் ஆர்டிஸ்டா வருவாங்க. அவங்க எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி ஜான்விகா